Hello guys, vanakkam. Welcome to Time for Greatness. 9 reasons why highly intelligent people prefer to be alone. ஃப்ரெண்ட்ஸ் வெளியே கூப்பிட்டாலும் அங்கெல்லாம் போகாமல் வீட்லேயே இருக்கிறதுக்கு விரும்பக்கூடிய ஆளா நீங்கள்? ஆமாம், அப்படிதான்ட்டு நீங்கள் நினச்சா மற்றவங்க கூட என்ஜாய் பண்ணுறதை விட நீங்கள் தனியாகவே கம்ஃபர்டபுளாக இருக்கீங்கன்னு அர்த்தம். பல பேருக்கு இங்கே ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறதும் மற்றவங்க கூட ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் அவங்க பிடிச்சவங்க கூட நேரத்தை செலவிடுறது தான் வேல்யூ அப்படின்ட்டு நினைப்பாங்க. ஆனால் ஹைலி ஐக்யூ இருக்கிறவங்களுக்கு சோசியல் இன்ட்ராக்ஷன் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குன்ட்டு ஸ்டடீஸில் இண்டிகேட் பண்ணுறாங்க. சோசியல் இன்ட்ராக்ஷன் கம்மியாக இருந்தாலும் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி தனியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஏன் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எல்லாரும் தனியாக லோன் வுல்ஃபாக இருக்காங்க அப்படின்றதுக்கான 9 காரணத்தை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்களும் ஹைலி இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆளான்ட்டு இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, தே வேல்யூ ப்ரொடக்டிவிட்டி. நம்ம எல்லாருக்கும் குரூப் ஒர்க் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் இல்லையா? ஃபன் அண்ட் என்ஜாய்மெண்ட் குரூப் ஒர்க்கில் தான் அதிகமாக கிடைக்கும். இது ஒரு பக்கம் இருக்க, குரூப் ஒர்க்கில் கிடைக்கக்கூடிய ஒர்க் வேல்யூவை பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒன்று தெரியலனா கூட அதை இன்னொருத்தரோட டேலண்ட்டை வச்சு டாஸ்க்கை பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 6 பேர் ஒரு குரூப்பில் இருக்காங்கன்னா எந்த ஒரு ஸ்கில் அண்ட் டேலண்ட் அவங்களுக்கு இருக்கோ அதை வச்சு வேலை பண்ணிடலாம். ஆனால் ஹைலி இன்டெலிஜென்ட்டான பீப்புள் எல்லாரும் குரூப் ஒர்க்கை விரும்ப மாட்டாங்க. இவங்களுக்கு கம்பேனியன்ஷிப் பிடிக்கலை அப்படின்றதுல இதுக்கு அர்த்தம் கிடையாது. அவங்களுடைய ஒர்க் எல்லாத்தையும் தனியாக உட்காந்து அவங்களே செஞ்சாதான் சாட்டிஸ்ஃபைடாகவும் எஃபிஷியண்ட்டாகவும் முடிக்க முடியும்ட்டு நினைப்பாங்க. ஸோ அவங்க ப்ரொடக்டிவிட்டியை வேல்யூ பண்ணுறனால தான் அலோனாக இருக்க விரும்புகிறாங்க. உங்களோட நாலேஜ், எபிலிட்டி, இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் இது எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஒரு நாளில் 50 பைசா செலவு பண்ணுறதுக்கு நீங்கள் தயாரா? அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன். வாழ்க்கையில் எது நமக்கு நீண்ட நாளுக்கு நிலைச்சிருக்கிற நீங்காம சந்தோஷத்தை தரும்? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குன்னா ஒரு புக் சம்மரியில அதுக்காக பதில் இருக்கு. நினைச்சதை அடையணும், அதிலிருந்து சந்தோஷம் கிடைக்கணும். அந்த சந்தோஷத்தை தேடி நம்ம செய்யற இந்த வாழ்க்கை பயணத்துக்கு த ஹாப்பினஸ் பர்சியூட் அப்படின்ற அந்த புக் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிடும். இந்த புக்கு என்ன ரொம்பவும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு புக்கு தான். என்னுடைய லைஃப்ல இது ரொம்ப இம்பாக்ட் பண்ணிருக்கு. நான் முதல்ல ஒரு 50 பைசாவோட காரியம் சொல்லியிருக்கு இல்லையா? அந்த விஷயம் இந்த புக்கை பற்றி மட்டும் கிடையாது. இந்த புக்கு போல இன்னும் 50,000க்கு மேலான புக்ஸ், அதுவும் ரொம்ப வேல்யூபிளான புக்ஸ், மிகவும் பெர்ஃபெக்டான எக்ஸ்பிளனேஷனோட கூட உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான் குக்கு எஃப்எம் அப்படின்ற ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். இந்தியாவில் இருக்கிற எல்லா ரீஜனல் லாங்குவேஜஸ்ல இதுல புக்ஸ் அவைலபிள் தான். அதனால இந்த குக்கு எஃப்எம் வந்து இந்தியாவிலேயே ஒரு லீடிங் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ஒவ்வொரு நாளிலும் ஒரு ப்ரோக்ரஸ் கிடைக்கணும்னா, உங்களுக்கு ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும்னா, அதுக்காக உங்களுடைய ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மாதிரி தான் இந்த குக்கு எஃப்எம். அதாவது உங்களுக்கே தனியாக ஒரு பெரிய லைப்ரரி இருக்குன்னா அது எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இந்த குக்கு எஃப்எம். இந்த குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் மெம்பர்ஷிப் சார்ஜ் வந்து 399 rupees தான். ஆனால் இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுக்குறேன். நீங்கள் இந்த அக்ஷய் 50 அப்படின்ற கூப்பன் கோடு யூஸ் பண்ணி குக்கு எஃப்எம்னுடைய மெம்பர்ஷிப் எடுக்கிறேன்னா உங்களுக்கு 199 rupeesக்கு இந்த குக்கு எஃப்எம்னுடைய 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் கிடைச்சிடும். அதனால தான் நான் முதலே சொல்லியது என்ன, உங்களுக்கு ஒரு நாளில் வந்து 50 பைசா தான் இந்த 50,000 புக்ஸ் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்முக்காக செலவிருக்கு. டிஃப்ரெண்டான புக்ஸ், டிஃப்ரெண்டான எக்ஸ்பிளனேஷன் மெத்தட்ஸ், டிஃப்ரெண்டான ஆதர்ஸ்னுடைய புக்ஸ், இந்தியன் புக்ஸ், ஃபாரின் புக்ஸ், நம்ம நேஷனல் லாங்குவேஜ் ஆனால் ஹிந்தியிலும், யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆனால் இங்கிலீஷ்லும் புக்ஸ், இந்த மாதிரி எல்லாம் பார்க்கும்போது உங்களோட லைஃபே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு இம்பாக்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு தான். அதனால இப்போவே குக்கு எஃப்எம்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்துருங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குக்கு எஃப்எம்னுடைய லிங்க் கொடுத்துருக்கு. இப்போவே கிளிக் பண்ணி பாருங்க. உங்களுடைய மனதுக்கு பிடிச்சது கேளுங்க. அடுத்து நம்பர் 2, தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாரும் நிறைய நேரத்தை அவங்கள ரெஃப்ளெக்ட் பண்ணுறதுலையும் அப்சர்வ் பண்ணுறதுலையும் செலவிடுறாங்க. இதனாலேயே அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள விட ஆழமான புரிதலையும் வித்தியாசமான கோணங்களில் ஒரு விஷயத்தை சமாளிக்கவும் அவங்களால முடியுது. மற்றவங்க மிஸ் பண்ணக்கூடிய ஆன்சர்ஸை கூட அவங்களால ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி அதுக்கான சொல்யூஷனை டிஸ்கவர் பண்ணிடுவாங்க. மற்றவங்களை விட ஆழமாக யோசிக்கிறதுனாலையும் யோசித்து அதுக்கான சொல்யூஷன்ஸை கொண்டு வரதுனாலையும் தான் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் எல்லாரும் இன்வென்டர்ஸாகவும் கிரியேட்டிவ் பர்சன்ஸாகவும் இருக்காங்க. அடுத்து நம்பர் 3, they are comfortable being different. ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸை எல்லாரும் லோனர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருக்கிறவங்க இல்லை எல்லாரும் மாதிரி நார்மலாக இல்லாமல் அன்யூஸ்வலாக இருக்காங்கன்னு நினைப்போம். ஆனால் இந்த மாதிரியான ஆட்கள் தனியாக இருக்கிறதுலையும் கம்ப்ளீட்லி கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அவங்களுடைய ஓன் வே ஆஃப் திங்கிங்கில் அவங்க முழுசாக கம்ஃபர்டபுளாக இருக்காங்கன்னே சொல்லலாம். இங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான ஆட்களுக்கு தனியாக இருக்கிறது அப்படின்றது வித்தியாசமாக இருக்கும். இதனாலேயே ஏதாவது ஒரு வேலையை செய்கிறதுக்கு மற்றவங்களை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. ஆனால் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள்ஸ் தனியாக இருக்கிறத தான் பெரும்பாலும் விரும்புகிறாங்க.
விரும்புகிறாங்க இல்லையா, இப்படிப்பட்ட டிஸ்டிங்க்ட் பர்சனாலிட்டிஸாக இருக்கிறனால அவங்க தாட்ஸ் பேட்டர்ன்ஸ் எல்லாமே அவங்களுடைய கோல்ஸை அடையிறதில் அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. யாருக்கும் பதில் சொல்லணும் அப்படின்ற ஸ்ட்ரெஸ் எல்லாம் அதிகம் இல்லாமல் அமைதியாக தனியாக இருக்கும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காங்க. அடுத்து நம்பர் 4, சாலிட்யூட் ஹெல்ப்ஸ் தெம் அப்ரிசியேட் அதர்ஸ் மோர். அவங்க சாலிட்யூடாக இருக்கிறனால அவங்க ஒரு துறவி அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாது. இப்படி ஹைலி இன்டெலிஜென்ட்டான பல பேர் மற்றவங்கள ஜென்யூன்லி கேர் பண்ணுறவங்களா இருக்காங்க. அவங்க ரொம்பவே இரக்க குணத்தோட நடந்துக்கக்கூடிய பர்சனாக இருப்பாங்க. அவங்க தனியாக இருக்கிறனாலேயே அந்த தனிமை மற்றவங்கள அப்ரிசியேஷன் கொடுக்கக்கூடிய மனநிலைமையை அவங்களுக்குள்ள டெவலப் பண்ணுது. அவங்க நிறைய நேரத்தை சோசியல் சர்க்கிளில் ஸ்பெண்ட் பண்ணலைன்னா கூட அவங்க கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரோட குவாலிட்டியான நேரத்தை குவாலிட்டியான வழிகளில் செலவிட்டு இருக்காங்க. இப்படி குவாலிட்டியான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது மற்றவங்க கூட டீப்பர் லெவலில் கனெக்ட் ஆகவும் அவங்க கூட இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை நல்லா புரிஞ்சுக்கவும் அவங்களால முடியுது. அடுத்து நம்பர் 5, தே டோன்ட் சீக் சோசியல் வேலிடேஷன். மற்றவங்க நம்மளை பாராட்டணும், சோசியல் வேலிடேஷன் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறது எல்லா மனுஷங்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான். மற்றவங்க நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கணும்ட்டு அப்படின்ட்டு நினைக்கிறதுக்கு சமமானது தான் இந்த சோசியல் வேலிடேஷன். ஆனால் இன்டெலிஜென்ட் இண்டிவிஜுவல்ஸாக இருக்கிறவங்க எல்லாரும் அவங்க பார்க்கக்கூடிய எல்லாரும் நம்மளை பாராட்டணும், அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு நினைக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான வேலிடேஷன் எல்லாமே அவங்களுடைய ஸ்மால் சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட இருந்து கிடைச்சிக்கிட்டே இருக்குது. மற்றவங்களுக்கு நம்மளை பிடிக்குமா பிடிக்காமல் போகுமா அப்படின்ட்டு அவங்களுக்கு கவலையே கிடையாது. நெகட்டிவான ஒப்பீனியன்ஸ் கிடைச்சாலும் சரி அவங்கள பற்றி அவங்க சரியாக புரிஞ்சு வச்சுக்கிறனால சோசியல் வேலிடேஷனை பெருசாக நினைக்கவே மாட்டாங்க. அடுத்து நம்பர் 6, தே ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் ரீடிங். நம்ம இன்டெலிஜென்ட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரீடிங் ஒரு பெஸ்ட் வே. வொக்காபுலரி, வேர்பல் ஸ்கில்ஸ், ஜென்ரல் நாலேஜ் எல்லாம் ரீடு பண்ணுறனால பில்ட் ஆகுது. இன்டெலிஜென்ட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாரும் ரீடர்ஸாக இருக்கிறனால அவங்கள எஜுகேட் பண்ணிக்க ரீடிங் ஹேபிட்டை எப்பயும் வச்சுருக்காங்க. அவங்க கையில் என்னெல்லாம் கிடைக்குதோ அதையெல்லாம் வாசிக்கக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் பறந்து விரிந்து இருக்கக்கூடிய பீப்புள்ஸ், கல்ச்சர்ஸ், அனிமல்ஸ், ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் பற்றி வாசிக்கிறத என்ஜாய் பண்ணுவாங்க. புக் ரீடு பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி குவைட் அண்ட் பீஸோட வாசிக்கிறதும் முக்கியமாக இருக்கிறனால தனியாக உட்கார்ந்து ரீடு பண்ணுறதை அதிகமாக விரும்புகிறாங்க. அடுத்து நம்பர் 7, தே ஆர் நாட் அஃப்ரைட் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள கோபம் அதிகமாக வரும். ஆனால் இந்த மாதிரியான ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புள் எதையாவது மிஸ் பண்ணால் அதை நினச்சி அஃப்ரைட் ஆகவே மாட்டாங்க. அவங்க இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன பண்ணுறாங்களோ அதில் என்ன மீனிங் கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிக்க நினைப்பாங்க. இதனாலேயே அவங்க ஃபுல்ஃபில்டு அண்ட் சாட்டிஸ்ஃபைடாக ஃபீல் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. எதையாவது நினச்சி மிஸ் பண்ணுற ஃபீலிங்ஸை அலோவ் பண்ணாமல் இப்போ இருக்கக்கூடிய நிமிஷத்தில் என்ன நடக்குதோ அதை நினச்சி செரிஷ் பண்ணுவாங்க. அடுத்து நம்பர் 8, தே ஹாவ் டிஃப்ரெண்ட் ஷெடியூல். லோவர் ஐக்யூ இருக்கிறவங்களோட ஸ்லீப்பிங் சர்க்கிளை ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளோட கம்பேர் பண்ணும்போது அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இன்டெலிஜென்ஸ் அண்ட் பெட் டைமுக்கு இடையில் இருக்கக்கூடிய கோரலேஷன்ஸை பற்றி பல ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. நைட்டு ரொம்ப நேரம் நீங்கள் தூங்காமல் இருந்தால் உங்களுக்கு ஹையர் ஐக்யூ இருக்கும்னு சொல்கிறாங்க. இதனால தான் ஸ்மார்ட் பீப்புள்ஸ் எல்லாரும் நைட் நேரம் ஒர்க் பண்ணிட்டு காலையில் தூங்குறத ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஈவினிங் டைமில் தான் அவங்களுடைய எனர்ஜி எல்லாம் பூஸ்ட் ஆகிறனால பல கிரியேட்டிவ் இன்வென்ஷன், இமேஜினேஷன் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால தான் அவங்களுடைய ஷெட்யூல் மற்றவங்க ஷெட்யூல் மாதிரி இல்லாமல் சோசியலைஸ் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாமல் அலோனாக இருப்பாங்க. அடுத்து நம்பர் 9, they need quite time for decisions. இன்டெலிஜென்ட் பீப்புள் எல்லாரும் ஒரு விஷயத்தில் டெசிஷன் எடுக்கிறது அப்படின்றது கேர்ஃபுல்லான கன்சிடரேஷன் தேவைன்ட்டு நினைப்பாங்க. அந்த டெசிஷனுக்கு திங்க் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு அவங்க தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ஸ்க்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கேட்பாங்க. அந்த நேரத்தில் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ அதை கேதர் பண்ணி ஒரு முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி பல வித்தியாசமான ஆங்கிளில் அனலைஸ் பண்ணுவாங்க. ஹியூமன் இன்டராக்ஷன் வச்சுக்கிறது மற்றவங்களுக்கு ஹாப்பி அண்ட் வேல்யூபிளாக தெரிஞ்சாலும் ஹைலி இன்டெலிஜென்ட் பீப்புளுக்கு தனிமை தான் சந்தோஷத்தையும் ஃபுல்ஃபில்மெண்ட்டையும் தருது. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவீங்களா இல்லை தனியாக அதிகமான நேரத்தை செலவு பண்ணுவீங்களா? ஆன்சரை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்ட்டு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச்.